கீழே ஒருத்தர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் அவருக்கு அன்னதானம் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். சோ அதால அவர் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மேல பாத்தீங்கன்னா ஒரு பருந்து வந்து சாப்பிடுறதுக்காக ஒரு பாம்பை எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. பாம்புல இருந்து ஒரு துளி விஷம் கீழே அன்னதானம் பண்ற இதுல விழுந்துருச்சு. விழுந்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க. இப்ப அதுல ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க. இறந்த உடனே அந்த ஊர் ராஜா வந்து இனிமே நீங்க அன்னதானம் போடக்கூடாதுன்னு நிப்பாட்டியாச்சு. அன்னதானம் போடக்கூடாதுன்னு அவருக்கு அன்னதானம் போடுறதுதான் அவருடைய லைஃபாவே இருந்தது. அன்னதானம் வேண்டான்னு அவர் ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டாரு. இப்ப சித்திரகுப்தன் போய் சாமி கிட்ட கேக்குறாரு, இந்த பாவ கணக்க வந்து அந்த அன்னதானம் போட்டாரு அவர் பேர் மேல எழுதிடலாமா? 4 பேருக்கு சாப்பாடு போறாரு, அவர் மேல எப்படி நீ எழுதுவ? அது ரொம்ப தப்பு இல்லன்னு சாமி சொல்றாரு. அப்ப அந்த பருந்து மேல போடலாமா அப்படின்னு. பருந்து அது சாப்பிடுறதுக்காக இறைய எடுத்துட்டு போச்சு, அது மேல எப்படி போட முடியும்? அப்ப பாம்பு மேல போடலாமா? அதுவே உயிருக்கு பயந்து துடிச்சிட்டு இருக்கு, அது மேல நீ எப்படி போடுவ? சரி, இந்த பாவ கணக்கு யார் மேலே எழுதுனால யார் மேல எழுதுறது? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, இந்த கணக்கு அப்படியே வைன்னு சொன்னாரா சாமி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் போச்சு. மறுபடியும் அவர் அன்னதானம் போட ஆரம்பிச்சாரு. ராஜாவை போய் பார்த்து பர்மிஷன் கேட்டு அன்னதானம் போட ஆரம்பிச்சாரு. அன்னதானம் போயிட்டு இருக்கு. ஒரு 2 வயசானவங்க ஒரு வாரமா சாப்பிடாம, இப்ப இங்க யாரோ அன்னதானம் போடுறாங்களா, அது எந்த பக்கம் போகணும்னு கேட்டாங்க. அந்த 4 பேர் திண்ணில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அன்னதானமாமா, அந்த ரைட்ல போய் லெஃப்ட்ல கட் பண்ணுங்க, அங்க ஒரு ராஜா அன்னதானம் போட்டுட்டு இருக்காரு. அன்னதானம் போய் சாப்பிடுங்க, ஆனா செத்துருவீங்க, உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னா. அந்த வயசானவங்க 2 பேர் சாப்பிட முடியாம திரும்பி போனாங்க. சாமி கூப்பிட்டாரு சித்திரகுப்தனை மேல வா. அந்த பாவத்தை யார் மேல போடணும்னு கேட்டிருந்தல, அந்த 4 பேர் உட்காந்து சும்மா பேசியிருந்தாங்க பத்தியா. அவன் சாப்பாடும் போட மாட்டான், போடுறவங்களும் என்கரேஜ் பண்ண மாட்டான். 2 பேர் போய் ஒழுங்கா சாப்பிட்டு இருப்பாங்க, அவங்க எதுவும் கெடுத்தாங்க. அந்த பாவத்தை அந்த 4 பேர் மேல சேர்த்து விட்டாங்களாம். சோ சும்மா நம்மளை பத்தி ட்வீட் போடுறவங்க பேசுறவங்க இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. சோ அதை நம்ம எதுவுமே பேசிக்க வேணாம், நல்லது வேணா நம்ம பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான்.